ஐயா சங்கீதன் இந்த விடுதலையில் உம்முடைய விடுதலையில் ஏராளமானவங்க பாடுபட்டவங்கன்னு சொல்லி அநேகர் பேசிக்கொள்வார்கள் பிரீத்தி கொள்வார்கள். ஆனால் நீங்கள் உறுதியாக இருக்கணும். நாம் தமிழன் என்ற ஒரு கேட்டகரியில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். தமிழனுக்காக சாகவும் தயார், தமிழனுக்காக வாழவும் தயார். இவ்வளவு 10,000 தமிழன் செத்து போயிட்டானா நான் செத்தாப்பலுக்கு என்னென்ற பக்கம் நீங்கள் இருக்க வேணுமென்றது தான் என்னுடைய குறிக்கோள். எல்லாரும் எல்லா மாதிரியும் சொல்லுவாங்க, நன்றியோடு வாழத்தான் வேணும். ஆனால் ஐயா இன்று நேற்றல்ல சங்கீதன், இன்று நேற்றல்ல, விஜயன்ற வருகை எப்போது இலங்கைக்கு இருந்ததோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தமிழன் அடிமைகளாகவும் தினமும் செத்து கொண்டு தான் இருக்கிறான். இன்றைக்கு தமிழன் வாழ்ந்த நாட்டில் பெரும்பான்மையை உறுதிப்படுத்தாத காரணம் சாவு தான். செத்து 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 இப்போ இருக்கிற தமிழன் குற்றுயிரும் குரோயிருமாக தான் இருக்கிறான். முழுசாக ஒருதனும் இல்லை. அவங்களையும் இந்த உலக நாடு மீட்டு ஒரு மனிதாபிமான அடிப்படையில் வாழ வைப்போம் என்று சொல்லி இன்னும் யோசிக்கலை, இன்னமும் முடிவெடுக்கலை. ஆனபடினால நீங்கள் உங்களோட குரலை அமர்த்தி வைக்காமல் உங்களோட குரலை ஓங்கொழிக்க வேணுமென்றது தான் என்னுடைய குறிக்கோளும் இலட்சியமும். சரி, நீ இன்னமும் அநேகமான வேதனை பாடல்களை, இன்னும் அநேகமான எமது மண்ணின் மகிமையை நீங்கள் பாடுங்க, பாடி வெளிப்படுத்துங்க. மரணம் வந்தாலும் அதை தாங்கும் வல்லமையோட நீங்கள் பாடுங்க. அம்பி இந்த வடக்கு கிழக்கு மட்டுமில்லை, சிங்கள தேசத்திலையும் சிங்கள விரும்பிகள், அதாவது தமிழினம் அழிந்து போய்விட்டது, அது வளர வேணும் வாழ வேணும்னு சொல்லி விரும்புகிற ஒரு கூட்டத்தினர் மற்றும் உலகத்தில் இருக்கிறதான உலகவாழ் தமிழ் இனங்கள், அதாவது புலம்பெயர் தமிழ் இனங்கள், அவங்களெல்லாம் உங்கள் விடுதலைக்காக பாடுபட்டிருக்கிறாங்க, ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறாங்க, குரல் எழுப்பி இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் நன்றி கடனாக நீ நன்றி செலுத்த வேணும். ஆனால் உமது இலட்சியத்தை நீ விட்டு கொடுக்காத. இலட்சியத்துக்காகத்தான் சாகணும், இலட்சியத்துக்காகத்தான் வாழணும். அதுதான் இலட்சியம். அடுத்தது மகன், நீங்கள் கட்டாயமாக நன்றி செலுத்துங்க. அவங்க சொல்லுவாங்க நான் பாடுபட்டேன், இவங்க சொல்லுவாங்க நான் பாடுபட்டோம், அதையெல்லாம் ஆமண்டு கேட்டுக்கொள்ளுங்க, மனசில் கேட்டுக்கொள்ளுங்க. இந்த காதால் கேட்டு இந்த காதால் விட்டுக்கொள்ளுங்க. என்னென்று சொன்னால் மனுஷன் வாயினால் சொல்லுவான், அடுத்த நாள் கொலை செய்யும்படியாக நிற்பான். என்னென்னு சொன்னால் உங்கள் குரல் வலையை நசிக்கிறதுக்கு முயற்சி செய்தவன் மனிதன் தான். மனிதன் பொல்லாதவன். சிங்களவனோ தமிழனோ முஸ்லீமோ அது யாருன்றதில்லை, மனிதன் பொல்லாதவன். ஆனபடினால் பொல்லாத மனிதர்கள் மீது பொறாமை கொள்ள வேணாம். அவர்கள் இருக்கிற இடத்துல நீ இருக்காமல் உனது குரலை ஓங்க ஒழிக்கணுமென்றது எனது வேண்டுகோள். இந்த அண்ணனின் வேண்டுகோளை நீங்கள் நிறைவேற்றுவீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன்.